டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஏன் ஒரு சிலர் குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கும் பயன்படலாம், அல்லது யாராவது பக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு இந்த குறிப்புகள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சித்தர் வழி மருத்துவத்தில் இந்த உதட்டில் நாக்கில் நிறைய பேருக்கு புண்ணு ஏற்படும். இது நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம சொந்தங்களுக்கு அல்லது நட்புகளுக்கு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். மருத்துவமனைக்கு போனால் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு இருப்பாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லவே முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்து குறைபாட்டை நம்ம சொல்லலாம். அடுத்தது உடற்சூடு அதிகமாக இருந்தால், உடற்சூடு எப்படி ஏற்படும்? நேரத்துக்கு சாப்பிடாமல், நேரத்துக்கு தூங்காமல், மழை ஒழுங்காக போகாமல் இருந்தால் உடம்பு சூடாகும். அதன் காரணமாக கூட என்னாகும், உதட்டில் இந்த நாக்கில் எல்லாம் புண்ணு ஏற்படும், குழி மாதிரியே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ரொம்ப சூடாக சாப்பிட்றது, இது போன்ற காரணங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரை, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதன் அலர்ஜியால், ஒவ்வாமையினால் கூட இந்த உதட்டில் நாக்கில் புண்ணு ஏற்படும். இதை தாண்டி மலக்கட்டு நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால், மலக்கட்டு இருக்கிறவங்களுக்கு இது காமனாக ஏற்படும். வயிற்றில் பூச்சி இருந்தால் ஏற்படும். பொதுவாக வயிற்றில், குடலில், இதில் புண்ணு இருந்தால் கூட இந்த வெளிப்பாடு உதட்டிலையும் ஏற்படலாம், அல்லது நம்ம நாக்கிலையும் ஏற்படலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி பேஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேஸ்ட்டு பற்பசை ஒவ்வாமையினால் ஏற்படலாம். அடுத்தது ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய டூத் ப்ரஷ்ஷு கூட அலர்ஜி ஏற்படுத்தி அது உதட்டில் நாக்கில் புண்ணை ஏற்படுத்தும். சொத்தை பற்கள் இருந்தால் அதனுடைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட இந்த புண்ணை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வாயை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே நம்ம வெந்நீரை தான் குடிக்கணும், வெந்நீரை தான் பயன்படுத்தணும். வாயை என்ன சாப்பிட்டாலும் சரி, காஃபி குடித்தாலும் சரி, டீ குடித்தாலும் சரி, தின்பண்டங்கள் சாப்பிட்டாலும் சரி, உணவு எடுத்துக்கிட்டாலும் உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது என்னென்னா, தண்ணி என்ன வெந்நீரை ஊற்றி நல்ல வாயை கொப்பளிக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 60 செகண்ட்ஸ், ஒரு 60 மணித்துளிகள் நீங்கள் நொடிகள் நீங்கள் வாயை கொப்பளித்து அந்த தண்ணியை நம்ம விழுங்கலாம், அல்லது வெளியில் நம்ம துப்பவும் செய்யலாம். அப்படி பண்ணிட்டா இந்த வாயில் எந்த ஒரு பாக்டீரியாவும் உருவாகாது. நமக்கு வாயில் எந்த ஒரு தொற்றும், புண்ணு ஏற்படுறது அல்லது வாய் துர்நாற்றம் ஏற்படுறது, சொத்தைப்பல் ஏற்படுறது, இது எல்லாமே வராமல் நம்ம தடுக்க முடியும். இந்த புண்ணு வந்துருச்சு, இப்போது உதட்டில் இருக்குது, நாக்கில் இருக்குது. இதை மருந்தே இல்லாமல் நம்ம குணப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும். எல்லார் வீட்லேயுமே மாசிக்காய் இப்போ வச்சுருக்குறாங்க. இந்த மாசிக்காயை என்ன பண்ணுங்க, எடுத்து அதை நல்ல உரசி அதை என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெயோடு கலந்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல நீங்கள் தினசரி ஒரு வேளை 2 வேளை தொடர்ந்து நீங்கள் தடவலாம். அல்லது மாசிக்காயை என்ன பண்ணுங்கள், பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரை நல்ல மைன்யூட் பவுடராக நீங்கள் அரைச்சி ஒரு டப்பாவில் எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கலாம். அந்த மைன்யூட் பவுடரை என்ன பண்ணுங்கள், வெந்நீரில் வேண்டிய அளவு ஒரு டீஸ்பூன், ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் கலந்து நல்ல வாயில் ஊற்றி நாக்கில் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல படுற மாதிரி ஒரு நிமிடமாவது அந்த வாயில் இருக்கிற மாதிரி அதை வைத்திருந்து கொப்பளித்து அதை நம்ம துப்ப செய்யலாம், அல்லது விழுங்கினாலும் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. அடுத்தது தண்ணி நிறைய குடிங்க, காய்கள், கீரைகள், பழங்கள் எடுத்துங்க. அதிக புளிப்பு, அதிக காரம், அதிக உப்பு, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு மாசிக்காய் இந்த பொடியை நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த உதட்டில் ஏற்படக்கூடிய புண்கள், நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள் நமக்கு ஏற்படாது. மலக்கட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.